ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த விஷயம் நாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். காயில் சமையல் பகுதியில மாசத்துக்கு ஒரு முறை உணவுகள் அவங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் நாங்க அனுப்பி வச்சிடறோம். அது மூலமா உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனி நம்மளே கொடுக்கலாமே அப்படின்னு பல முறை சிந்திச்சோம். ஆனாலும் அதுக்கான நேரம் அமையல. அதனால சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இனி வெள்ளிக்கிழமை வாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்க டீமோட நாங்க சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம். சோ அந்த அக்காவும் நித்யாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ தயிர் பச்சடி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி கொடுத்தாங்க. தக்காளி சாதம் ரெடி பண்ணி கரெக்டா 12 மணிக்கெல்லாம் பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான். சோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் வாரம் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிருக்கோம். சோ பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இவங்க எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சோ இதுக்கு நடுவுல எனக்கு பேக்கிங் ஆர்டர் வேற இருந்துச்சு. அந்த ஆர்டரையும் முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்றதா. சோ அங்க கொடுக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணது, ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க, கால் முடியாதவங்க, இந்த மாதிரி ஆதரவற்றவங்க அத்தனை பேருமே தேடி பார்த்து அவங்களை எழுப்பி இவங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயம் இன்னைக்கு நடந்தது. எங்களுக்கு ரொம்பவே மன நிறைவா இருந்துச்சு. இனி வாரம் தொடரும். இனி அடுத்த வாரத்துல இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட வேற ஒரு சமையலோட சந்திப்போம். நன்றி.